நான் வந்து பேயை வந்து கண்ணால பார்த்துருக்கேன், பேய் சத்தம் போடுறத கேட்டிருக்கேன், ஓ நீ அப்படி வரியா? ஊளையிடுறத கேட்டிருக்கேன், இல்லை எங்கள் பக்கத்து வீட்டில் வந்ததை பார்த்துருக்கேன். இப்படி சொல்கிறவங்க ஒரு விதம். யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு? நானே பேயை பார்த்துருக்கேன் மட்டும் இல்லாமல் நானே பேயாவும் ஆயிருக்கேன், என் மேலே பேய் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம். எனக்கு பேய் பிடித்திருக்கிறது என சொல்பவர்கள் விசஸ் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றவர்கள். என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குண்ணா. கருப்பா பொறுப்பா இருப்பா முனீஸ்வரா முண்டக்கண்ணியா முகாமியா ஊர் போகலாமாம்மா, நீ வந்து என்னை கூட்டு போயினா பக்கத்து ஊரில் இறங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி அவர் வந்து என்னை கூட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு போகும்போது எங்கள் வீட்டு கேட்டை நான் இந்த கையில் பிடிச்சேன். தூக்கிட்டுமா அவசரப்படாத. அந்த கேட்டை இந்த கையில் பிடிச்சதுமே என் மேலே இருந்த அந்த ஒரு என்னவோ அவ்வளோ வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்தது. என் வீட்டு கேட்டை அப்படியே என்னை பிடிங்கி என்னை அவ்வளோ தூரத்துக்கு தள்ளிடுச்சு. செவரு கேட்டு எல்லாம் பாஞ்சு உடஞ்சு விழுந்து எப்படி விழுவும்? கேட்டு இன்னும் வைக்கலண்ணா, அப்படியே தான் இருக்குது, உடஞ்சது. உண்மையிலே பேய் கதையாக தான் இருக்குது. உண்மையாக தானே, உண்மையாக சொல்ல தானே நான் வந்தேன். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி தெரியுமா இருக்கு? இப்போ லாரன்ஸும் சுந்தர் சி சாரும் படம் எடுக்கிறாங்கல்ல, அடுத்த பாட்டுக்கு இவங்க போனாங்கன்னா இவங்க கிட்ட கதை கேட்டாங்கன்னா அடுத்த பாட்டுக்கு ரெடி உங்களுக்கு எப்போ பேய் பிடிச்சதாக நீங்க உணர்ந்தீங்க? சார் ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் இறந்துட்டான். பிரச்சனை ஏதாவது வருமோ? வரும். நாங்கள் ரீசர்ச் பண்ணுறதுக்காக போனோம். போயிட்டு சர்ச் பண்ணோம், யாராச்சும் இருக்கீங்களா, பேய் இருக்குதா என்ன. எங்ககிட்ட வந்து நாங்கள் கொஞ்சம் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவோம். பொருளத்துல போய் மட்டச்சு விடணும். லைட்டா 2 தடவை குத்திட்டு அவர் நின்னுக்கு சொல்லுங்க இந்த சைடு நான். டேய் அவன் செத்துட்டான்டா. என்ன பண்ணீங்க? என்னாச்சு? நாங்கள் போயிட்டு கொஷின் கேட்குறோம், அங்கே அந்த இடத்துல போய் நிற்கிறோம். நின்று நாங்கள் கேட்குறோம், யாராச்சும் இருக்கீங்களா, நீங்கள் இருந்தால் எங்களுக்கு ஒரு சைன் கொடுங்க. என்ன வாழ விடணும். உன்னை வாழ விடுறதுல எனக்கு என்னடா லாபம்? பசங்க இப்படி அடித்தா முட்டி எப்படி அடித்தா கீழே அந்த மாதிரி விழுந்து இப்படி படுத்துட்டு இந்த காலர் பிடிச்சிட்டு ஒரு 200 மீட்டர்ஸ் அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு சார். தூக்கிட்டுமா கேட்டீங்களா? தூக்கிட்டுமா நான் கூப்பிட்டுருக்கேன், என்னை யாரும் இழுக்கிறாங்க வாங்கடா வாங்கன்ட்டு, யாருக்குமே கேட்கல. இப்போ எதனால எந்த ஆவி உங்க மேல வந்துச்சு? ஒரு இமேஜ் ஒன்று கிடைச்சிச்சு எனக்கு. ஸோ அந்த இமேஜ் கூட கொண்டு வந்திருக்கேன் சார். காட்டுங்க பாப்போம். இதுவா? எஸ் சார். ஏய் வேலு அவனை போட்டுரு. ஒண்ணுமே தெரியல. அது சிமெட்ரியில் பிடிச்சது சார். ஸோ அங்கே நாங்கள் 4-5 பேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்போம். முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி மாப்பி காப்பி ராஜஸ்தான் பீகார் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கிக்கிட்டு அந்த இடத்துல ஹார மார்க் போட்டிருக்கேன் சார், சர்க்கிள் போட்டிருக்கேன் பாருங்க. அது என்னது? உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு 27 வருஷம் ஆயிடுச்சு சார். அதுதான் சார். இல்லைங்க, ஏதோ சிவப்பு கலர்ல ஏதோ ஆரஞ்சு கலர்ல என்னது சார்? ஆரஞ்சு கலர்ல காலை மட்டும் தெரியுது சார். இது என்னது? இப்போ யார் கை வருதுங்க? அந்த ஆள் இருந்தாங்க, அங்க கை வந்துச்சு. இப்போ யார் கை வருது? இதுல என்னென்ன ஒண்ணுமே தெரியல எனக்கு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா சார். அது ஆக்சுவலி அது ஜூம் பண்ணவே உங்களுக்கு தெரியலன்னு சொல்றேன். ஆமா ஆமா, அந்த ஒரு சிவப்பு கலர்ல, ஆமா அந்த சிவப்பு அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கு. ஆமாங்க.